வாழ்க வளத்துடன் நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ் பேசுகிறேன். நம்ம பிப்ரவரி மாதத்தோடைய ராசி பலன்கள் இப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதம் முதல்ல சூப்பரான மாதங்க. ஏன்னா முதல் தேதியே நம்மளுக்கு வந்து தைப்பூசத்தோடு ஆரம்பிக்குது. 15 வந்து மகா சிவராத்திரி வருது. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் வந்து ரொம்ப புனிதமான மாதம். இந்த மாதத்தில் நம்மளுக்கு குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கார். சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மீனத்தில் இருக்கார். ஸோ இதை பொறுத்து குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பொறுத்து இந்த மாதம் நம்மளுக்கு வந்து ஓவராலாக எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம நியூ இயருக்கு வந்து பொது பலன்களாக பார்த்துட்டோம். இந்த பிப்ரவரி மாதத்துக்கு வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எப்படி இருக்க போகுது, அதாவது இந்த தை மாசி ரெண்டுத்துக்குமே கலந்து இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் இப்போ பார்த்துட்டு வருவோம். இது போதுமா இல்லை ஒன்றும் இன்ட்ரோ இது போதுமா இல்லை ஒன்றும் வேறு என்ன லென்த்தாக கொடுக்கலாம்? என்னென்ன தேவைகளுக்கு பார்க்க போகிறோன்றதை நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுலேயே நம்ம வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்க போகுது? ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மார்ச், ஏப்ரல் வந்தாலும் எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிப்ரவரி தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அவங்க என்ன பண்ணணும்? வேலைக்கு போகிறவங்க, ஏன்னா ப்ரொமோஷன் எல்லாம் இந்த மே மாதம் நடக்கிறதுக்கு வந்து பிப்ரவரியிலேருந்தே ப்ரொமோஷன் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்கோர் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரமோஷன் யார் யாருக்கு வரும், அவங்க யார் யார் அதுக்காக என்னென்ன பண்ணணும்? இன்னொன்று கேட்கவே வேணாம், தை மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கல்யாண வேலைகள், கல்யாணம் சம்மந்தப்பட்ட வேலைகள் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ கல்யாணம் யார் யாருக்கு கை கூட போகுது, அவங்க என்னென்ன விதத்தில் அவங்க ரெடி ஆகணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ குழந்தைங்க படிப்புக்கு, வேலைக்கு, கல்யாணத்துக்கு, மற்றபடி ஆரோக்கியம், இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் வீடு வண்டி வாகனம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே பொதுவாக என்னென்ன பலன்கள், அதுக்கு அந்த பலன்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணுன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். தனுஷ ராசி. ஸோ ஜாக்பாட் ராசிகளில் நீங்களும் ஒருத்தர். ஏன்னா உங்களை வந்து குரு பகவான் வந்து 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஐயா அப்படிலாம் இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னீங்கன்னா, ஏன்னா சனி பகவானும் 10ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுறது? சனி பகவான் பார்க்குறார், துன்பம் தருவார். ஆனால் குரு பகவானும் பார்க்குறாரு, அந்த துன்பத்துக்கான விடை இல்லை ஏதாவது தப்பிக்க வழி தருவார். அதனால் 2 கஷ்டப்படுவீங்க, அடிப்பீங்க, ஆனால் நம்மளுக்கு அரவணைக்கவும் ஆள் இருக்குது. எதை இன்க்ரீஸ் பண்ணுறது, எதை கம்மி பண்ணுறதுன்றது நம்ம திறமை. சரியா? அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு என்னென்ன வரும்னா, கையில் காசு வரும், வீட்டில் சந்தோஷம் வரும், குடும்பத்தில் அமைதி வரும், குடும்பத்தில் நீங்கள் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியே கோவில்கள் போயிட்டு வர வாய்ப்புகள் இருக்குது. அதோ காவல் தெய்வம் கோவில், சூளம், வேலாயுதம் வச்சுட்ருக்க கோவிலாக போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வம் கோவில் போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு செமையான டைம் இது. அதுவும் லவ்வும் உங்களுக்கு செட் ஆகும். ஏற்கனவே லவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கல்யாணமாக மாற்றுறதுக்கும் அமைப்பு சூப்பராக இருக்குது. கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்குது. இதுக்கெல்லாம் மெயின் என்னென்னா செலவாகும், அதுக்கான கையில் காசு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்கச்சக்க சுப நிகழ்ச்சிகள், ஒரு மனுஷனுக்கு தேவையான சுப நிகழ்ச்சிகள்லாம் பர்சனல் விஷயத்தில் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக பண்ணால் எல்லா முயற்சிகளும் அதுக்கு எடுக்கலாம். சரிங்களா? எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து முக்கியமாக இதில் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், தங்கம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் ஜாதகப்படி எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது, இல்லை ஒரு வீடே வாங்குறீங்க, எந்த திசை எனக்கு நல்லது, கிரவுண்ட் ஃப்ளோராக, ஃபஸ்ட் ஃப்ளோராக, இண்டிவிஜுவல் ஹவுஸாக, ஃப்ளாட்டாக, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். வண்டி வாங்க போகிறீங்கன்னா எந்த கலர், இதில் என்ன நம்பர், எந்த நம்பரில் வண்டி வாங்கினா நல்லது, ஏன்னா பர்சனல் ப்ரொஃபஷனல் யூஸுக்கு ஏற்ற மாதிரி வண்டி நம்பர் நியூமராலஜி பார்த்து வாங்கினீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. தேவைன்னா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்து ஆஃபீஸில் கவனமாக இருங்க. ஏன்னா ஆஃபீஸில் தேவையில்லாத பாலிட்டிக்ஸு இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பாலிட்டிக்ஸ்லேருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது, நீங்கள் ஜென்ரலாக தள்ளி இருப்பீங்க, இன்னும் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் ப்ராஃபிட் நிறைய வரும். அதை வந்து கரெக்டான விஷயத்தில் செலவு பண்ணுங்கள். சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ போகுது, அதை கரெக்டான விஷயத்தை செலவு பண்ணுறோமான்றத பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வருதோ, இல்லை
கையில் பைசா தங்குறதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ இருக்குன்னா பிப்ரவரி 17க்கு அப்புறம்னா அது சரியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சூரியன் செவ்வாய்னா அதில் வந்து பிரிஞ்சிடும். சூரியன் செவ்வாய் ஒன்றா இருந்தாலே ஏதாவது இஷ்யூ வரும், ஏதாவது விஷயங்கள் கட் ஆகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார், மகரத்தில் இருக்காருன்னா வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வரும். பிப்ரவரி 17க்கு அப்புறம் ஒரு வீடு மாறிடுவார். அப்போ சந்தோஷம் தானாக சரியாயிடும். அதே மாதிரி நீங்கள் எதனா முயற்சிகள் எடுக்கிறீங்க, இதில் நிறைய பேர் டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் இருப்பீங்க, கன்சல்டண்ட்டாக இருப்பீங்க, ஐடியில் யாருனா இருந்தீங்கன்னா இந்த சீனியர் மேனேஜ்மெண்ட், மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பீங்க, குரு ஸ்தானத்துலேருந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற நிலைமையில் இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது சம்மந்தமாக ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார், இது சம்மந்தமாக நான் ஒரு கோச்சிங்க்காக எக்ஸாம் எழுத போகிறேன் சார் அப்படின்னா, நீங்கள் அந்த முயற்சிகள் எடுக்கிறது தாராளமாக ஒர்க் ஆகும். நீங்களும் வெளிநாடு போகிறதுக்கெலாம் ட்ரை பண்ணணும்னா சூப்பராக ட்ரை பண்ணால் அதுக்கான முயற்சிகள், எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான முயற்சிகள் இதெல்லாம் நீங்கள் பண்ண வாழ்க்கையில் நல்ல முன்னேறுவீங்க. உடல் உபாதைகள் எதனா இருந்தால் அதுவும் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இதில் மூல நட்சத்திரம்லாம் இருந்தீங்கன்னா இந்த ஆசன வாயு சைடோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கோ எல்லாருக்கும் கிடையாது, சில ஜாதகக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எதனா இஷ்யூக்கள் இருந்ததுன்னா அதுவும் சரியாகிறதுக்கு சகல வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஓவராலாகவே உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம், பணம் வருது, இது எல்லாமே நல்லாயிருக்கு. வேலையில், ஆஃபீஸ் இடத்துல, பிஸ்னஸ் இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு மஞ்சள் மூக்கடலை கொடுத்து வழிபடலாம், மஞ்சள் துணி கொடுத்து வழிபடலாம். நீங்கள் நம்ம கோவில்களில் வந்து லட்டு, பூந்தி, கல்கண்டு வர குழந்தைங்களுக்கு, கோவிலில் குழந்தைங்களுக்கு கொடுத்து வழிபடலாம். நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் பானகம் கொடுத்து வியாழக்கிழமை குரு ஹோரையில் பானகம் கொடுத்து வழிபட இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஓவராலாக நம்ம லைஃப் இந்த மாதம் எப்படி இருக்கும், படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், நம்ம வந்து கல்யாணத்துக்கு யார் யாருக்கு டைம் நல்லாயிருக்கு, லவ் பண்ணுறவங்களுக்கு டைம் யாருக்கு நல்லாயிருக்கு, லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கு டைம் யாருக்கு நல்லாயிருக்கு, உடல் உபாதைகள், உடல் நலம் எப்படி இருக்கும், மனநலம் எப்படி இருக்கும், யாருக்கு கையில் காசு வரும், யாருக்கு கடன் வரும், யார் யார் கடன் வாங்கக்கூடாது, யார் கடன் வாங்கலாம், யாருக்கு வந்து தொழில் அமையும், யாருக்கு வேலை நல்லா அமையும், யாருக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும், யார் யார் எது எதில் அட்வான்டேஜ் இருக்குது, எது எதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம இது சொன்னது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள். ஏன்னா தமிழ் மக்கள்னு எடுத்தால ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வேணும்னா தனியாக கால் பண்ணுங்கள், உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. அதை நம்ம தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும்போது அது இன்னும் அக்யூரேட்டாக உங்களுக்கு போய் சேரும். முக்கியமான நிகழ்வுகள் இந்த பிப்ரவரி மாதம் 2 ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். தைப்பூசம் 1ஆம் தேதியே வந்துடுது, 15ஆம் தேதி நமக்கு வந்து சிவராத்திரி வருது. இந்த 2 நாட்கள்லையும் நல்ல விரதம் இருந்து சாமியை, உங்களுக்கு வந்து எந்த சாமின்னு சொல்லியிருப்போம், எந்த மாதிரி அன்னதானம் பண்ணால் நல்லது, எந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தினா நல்லதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அந்த கலர் துணியோ அந்த உணவு அன்னதானங்களோ இந்த 2 நாளில் நீங்கள் பண்ணிட்டு வர ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கான விரத முறைகள்லாம் ஒரு இன்டர்வியூவாகவே நம்ம சேனலில் இப்போ கொடுப்போம். அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் மாதம் அமையும். உடனே எனக்கு இது நடக்கிற அது நடக்கணும்னா டக்குன்னு அவசரப்பட்டு கமெண்ட் போடக்கூடாது, சரிங்களா? நீங்கள் வந்து இது வந்து நடக்க போகிறது தான் சொல்லியிருக்கோம். ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பேட்டர்ன்றதை பார்த்துட்டு செய்யுங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அக்யூரசி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதும் நடக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். எல்லாரையும் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.